இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், ஏன்டா லூசு மாதிரி பேசுற? அவரை பத்தி தான் நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல. அக்கா, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேண்டாம் மனோ, தப்பாலாம் எதுவும் யோசிக்காத. வேண்டாம். இல்லக்கா, இதுக்கு முன்னாடி நான் தப்பான எண்ணத்தோட தான் இருந்தேன். ஆனா இப்ப நான் சரியான முடிவை தான் எடுத்திருக்கேன். நீ வேணா பாருக்கா, எண்ணி 10 நாள் உன் புருஷனா எனக்கு ஆதித்யா தான் வேணும், தமிழ் தான் வேணும், பாரதி இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உன் பின்னாலே வர வைக்கிறானா இல்லையான்னு பாரு. ஏன் மனோ புரியாம பேசிட்டு இருக்க? அவருக்கு எந்த உண்மை தெரிஞ்சாலும் அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு நான் எத்தனை தடவை சொல்றது? அக்கா, அப்படி நினைச்சுதான் இவ்வளவு நாள் தப்பான கணக்கு போட்டுட்டு இருக்க. இந்த 5 வருஷமா நீ சொல்ற மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் திரும்ப உன் வாழ்க்கையில வந்து ஆதித்யாவை பார்த்தாரோ அப்பவே அது மாறிடுச்சுக்கா. இப்போ இவன் இல்லாம அவரால கண்டிப்பா இருக்க முடியாதுக்கா. அக்கா, அவர் கிட்டத்தட்ட பாதி கிணற தாண்டிட்டாருக்கா. இதுக்கப்புறம் திரும்ப போனாதான் நீ சொன்ன மாதிரி அவர் உயிருக்கே ஆபத்து வரும். என்ன நம்புக்கா, கண்டிப்பா தப்பு நடக்காது. நீ ஆதி சார் கூட சந்தோஷமா இருப்ப. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவர் கூட வாழ்வ. என்ன நம்புக்கா. இந்த விஷயத்துல நீ, அம்மா, பாட்டி, லதா எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. ஆதி வாழ்க்கையில மித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது உங்க யாருக்குமே புரியலையா? மித்ரா ஒன்னும் அவர் வாழ்க்கையிலே இல்லக்கா. உங்க 2 பேருக்கு நடுவுல திடீர்னு வந்தவங்க. எப்படி திடீர்னு வந்தாங்களோ அதே மாதிரி திடீர்னு காணாம போயிடுவாங்க. கா, இது உன் வாழ்க்கைக்கா. உனக்கும் ஆதிசாருக்குமான வாழ்க்கை. இதுக்குள்ள மித்ரா மட்டும் இல்ல, வேற யாரு வந்தாலும் விதி அவங்கள உள்ள விடாது. நல்லது நடக்கும் நினைக்கா, நல்லதே நடக்கும். அக்கா, இவன் கண்டிப்பா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பான்க்கா. இவன் தான் அவன் அம்மாவையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து வைக்க போறவன். ஆதிக்கும் மித்ராவுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சுக்கலான்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏதாச்சும் கல்யாண தடை இருக்கா? இல்ல ஏதாச்சும் பரிகாரம் பண்ணணும்னா பார்த்து சொல்லுங்க. பாவ், 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சாதான் அமெரிக்கா போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மீனா, முதல்ல இவங்க கல்யாணத்தை முடிச்சு நல்லபடியா அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிடணும். அப்பதான் அவங்களும் நிம்மதியா இருப்பாங்க, நாமளும் நிம்மதியா இருக்கலாம். பாத்தரலாமா? அந்த ஜாதக நோட்டை கொடுங்க. இந்தாங்க. வேண்டாம். என்ன ஆதி, எதுக்கு இப்ப ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்றீங்க? நான் ஜாதகம் பார்க்க வேண்டாம்னு சொல்லல, இந்த கல்யாணமே வேண்டாம்னு தான் சொல்றேன். ஆதி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நான் நல்லா யோசிச்சு தெளிவா தான் சொல்றேன். எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம். என்ன ஆதி, இவ்வளவு அசால்ட்டா கல்யாணம் வேணான்னு சொல்றீங்க? அப்போ உங்களை நம்பி இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்காளே ஒருத்தி, அவளுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். கொஞ்ச நாளாவே எனக்குள்ள ஏதோ டிஸ்டர்பாவே இருந்துட்டு இருக்கு. அது என்ன ஏதுன்னு எனக்கே புரியல. எனக்கே தெரியாம என் மனசு ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கு. இப்ப நான் ஒரு மைண்ட் செட்டோட மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா எங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. பிளீஸ், நான் கொஞ்சம் நார்மல் ஆகணும். அது வரைக்கும் இந்த கல்யாண பேச்சை எடுக்க வேண்டாம். என்ன மனோ பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து நீ பண்றது எதுவுமே சரியில்லை மனோ. நீ பண்றது தாண்டி சரியில்லை. ஆதிதான் ஏதோ அவசரப்பட்டு பழசெல்லாம் மறந்துட்டு வந்திருக்காருன்னா நீ அவருக்கு ஞாபகம் வர வைக்கிறத விட்டுட்டு அந்த மித்ராவுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க. ஆனா உண்மையாவே பாதிக்கப்பட்டிருக்கிறது மித்ரா தான்.
யோசிச்சு பாரு, ஆதிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆனது அவங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு குழந்தைங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவர் மெமரி எரேஸ் பண்ணிருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது. காலேஜ்ல படிக்கும்போது ஆதிய லவ் பண்ணிருக்காங்க. 5 வருஷம் கழிச்சு திரும்ப இவர் அவங்க வாழ்க்கைக்குள்ள போய் நிக்கும் போது எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன பண்ணுவா? அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும் தானே நினைப்பான். ஒருவேளை அந்த மித்ரா எல்லாமே தெரிஞ்சு பண்ணியிருந்தா அப்பவும் எப்படி விட்டு கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துட்டு இருப்பியா? மித்ராவுக்கு என்னடி தெரியும்? அவங்க தெரிஞ்சே இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிக்கா, அவங்க தெரிஞ்சு பண்ணல. ஆனா ஆதி சார் உனக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரை ஏன் திரும்ப கடவுள் உன் கண்ணில் காட்டணும்? அக்கா, இங்க காரண காரியம் எல்லாமே எதுவுமே நடக்காதுக்கா. உனக்கு மித்ராவை பத்தி தெரியல. அன்னைக்கு ஆதியோட அக்கவுண்ட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நம்ம ஆதித்யாவுக்கு மெடிக்கல் செலவுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு செக் எழுதி கொடுத்தாங்கடா, தெரியுமா? அதுக்காக 30 லட்சம் ரூபாய்க்கு உன் புருஷனை வித்துருவியா? லதா, பின்ன என்னடி? அவ ஹெல்ப் பண்ணா பதிலுக்கு நம்மளே ஹெல்ப் பண்ணணும். அதை விட்டுட்டு ஆதி எப்படி அவளுக்கு விட்டு கொடுக்க முடியும்? ஏன் ஆதி அப்படி சொன்ன? I'm extremely sorry, மித்ரா. நான் ஏன் நீ அப்படி சொன்னேன்னு தான் கேக்குறேன். அதான் சொன்னேனே மித்ரா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ற மைண்ட் செட்டே இல்ல. போய் உனக்கு என் மேல இருந்த லவ் சுத்தமா போயிடுச்சு. என்ன நீ வெறுத்துட்ட. அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ற. பைத்தியம் மாதிரி பேசாத மித்ரா. ஆமா, நான் பைத்தியம் தான். இத்தனை வருஷமா நீயே கதின்னு உன்னை மட்டுமே மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தல. நான் பைத்தியம் தான். இப்ப கூட உனக்காக எந்த பொண்ணும் செய்ய முடியாத செய்யக்கூடாத விஷயத்த விட்டு கொடுத்துட்டு இருக்கல. நான் பைத்தியம் தான். நீ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னப்போ வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ரொம்ப சீப்பா பார்த்தாங்க. அடுத்தவங்களுக்காக தான் இது அத்தனையுமே நான் பொறுத்துக்கிட்டேன். அதனாலதான் மித்ரா நான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றேன். இல்ல, எனக்கு புரியல. நீ என்ன கல்யாணம் பண்ணணும்னு இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை இல்ல, நமக்கு கல்யாணம் ஆனா அது நம்ம 2 பேரோட சந்தோஷத்தையும் சேர்த்து கெடுத்துரும். இதுக்காவா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோன்னு உனக்கே தோணும். அந்த பயத்துல தான் நான் அப்படி சொன்னேன். பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றியே, அது என்னன்னு தான் சொல்ல. அது தெரிஞ்சிருந்தாதான் நானே அதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருப்பேனே. என் பிரச்சனை என்னன்னு தெரியாம நானே குழம்பி போயிருக்கேன். தினம் தினம் அதை நினைச்சு என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. எங்க நான் ஏதாவது டென்ஷன்ல உன்னை சங்கடப்படுத்துற மாதிரி நடந்து போயணும்னு எனக்கே பயமா இருக்கு மித்ரா. அதனாலதான் இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்கேன். மித்ரா, தயவு செஞ்சு அதை பத்தி பேசி என்னை கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ்.